If you want peace in your life, you should follow these 3 steps. Step 1, wake up early in the morning. Step 2, call your GF and say, let's break up. Hello. Because rage bait is needed for life. Step 3, subscribe our channel. வெல்கம் டு another வீடியோ from the narrators. நண்பர்களே, இப்போ ரீசெண்டாக 3 படம் பார்த்தேன். என்னன்னா அப்சஷன், மாலி டைம்ஸ், பேக் டைம்ஸ். இந்த 3 படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. இந்த 3 படங்கள்ல ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டேன். மற்ற 2 படத்துக்கு வீடியோ போடணும்னு நினைச்சேன். பட் சில பல காரணங்களால் என்னால் போட முடியல. ரொம்ப நாள் ஆயிருச்சு. இதில் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பேச்சு போட்ட வேற. சரி, அதை விடுங்க. அப்படியே தமிழ் சினிமா சைடு பார்த்தோம்னா எனக்கு ஒரு நல்ல படமா, அதாவது எப்படின்னா ஒரு வேர்ல்டு பில்டிங்கு, ஒரு ப்ராப்பர் பிளாட்டு, ஸ்டோரி இதெல்லாம் வச்சு எனக்கு கண்ணில் தென்படுற ஒரே படம்னா கரை மட்டும்தான். உடனே அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த பிளாஸ்ட்டு, அப்புறம் 100 சாமி இதெல்லாம் நான் பார்க்கல. முடிஞ்சால் நான் பார்த்துட்டு அதுக்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி, பிளாட்டு, அப்புறம் இந்த கேரக்டரைசேஷனு, வேர்ல்டு பில்டிங் இதெல்லாம் ஒழுங்காகவே இருக்க மாட்டேது. உண்மையாகவே தமிழ் சினிமாவில் எதுவும் பஞ்சம் ஏற்பட்டுருச்சா இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை தான் அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 2025 தமிழ் சினிமா ரிலீஸ் ஆன படங்கள்னு பார்த்தா குடும்பஸ்தன், விடாமுயற்சி, வீரதீரசூரன், டென்னார்ஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி, 11, மாரீசன், மதராசி, பைசன், காந்தா, ஸ்டீஃபன், சிறை இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல படங்களாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ 2026 இப்போ பார்த்தோம்னா எனக்கு தலைவர் தம்பி தலைமையில், தாய்க்கிழவி, நீலிரா, கரை இதெல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல படங்களாக தெரிஞ்சது. நண்பர்களே, அதே மாதிரி இது என்னோட பர்சனல் லிஸ்ட் தான். ஸோ ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுலையுமே சில படங்களை நம்ம கொண்டாட தவறிட்டோம். என்னன்னா வீரதீரசுரனா இருக்கட்டும், மதராசி, அப்புறம் இது கரை, நீலிராலாம் யாருமே பேசவே இல்லை. அதுக்கும் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கும் ரீச் எதுவும் போகலை. கரைக்கெல்லாம் 20 நிமிஷத்துக்கு பேசி போட்டிருந்தோம், அதுக்கெல்லாம் வியூஸே போகலை. அது வேற வருத்தமா இருக்கு. எனக்கு அப்சஷன், பேக் ரூம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா அவங்க ஸ்டோரிஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட். என்னடா தமிழ் சினிமாவே ஹாலிவுட்டையும் கம்பேர் பண்ணி பேசுற அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இப்போ நம்ம பக்கத்து ஸ்டேட் பார்த்தா, மலையாளத்தில் பார்த்தாலுமே ஒரு டைம்ல படமா எடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க. என்னன்னா எக்கோ, கலம்காவல், டயஸ்ரே, ஆலப்புழா ஜிம்கானா, இப்போ மாலிவுட் டைம்ஸ் இதெல்லாமே. இந்த படங்கள்லாம் எனக்கு பார்க்குறப்போ அந்த படங்கள்லேயே தெரியுது எப்படின்னா அவங்க ஸ்டோரிஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ரைட்டர் டைரக்டர் ஃப்ரீடமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த படங்கள்ல தெரியுது. ஆனா அப்படியே நம்ம தமிழ் சினிமா சைடு பார்த்தோம்னா இங்க கேமியோ, ரெஃபரன்ஸ், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதை பத்தி மட்டுமே தான் யோசிச்சிருக்கோமே தவிர அந்த கதைகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க மறக்கிறோமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பேக் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதை ஒரு 20 வயசு யூடியூபர் டெவலப் பண்ணி யூடியூப்ல சீரிஸ் விட்டுருக்காரு. அது பிடிச்சி போய் A24 ஜேம்ஸ் வானும் சேர்ந்து அது ஒரு படமா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரும் மத்தியிலும் இப்போ பேசப்பட்டு ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான படமா போயிட்டு இருக்கு. நீங்க கொரியன் சினிமாவே பாருங்களேன், அதுல என்னென்னமோ கதைகள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஐ சா தி டெவில், தி காப், தி கேங்ஸ்டர், தி டெவில், அப்புறம் பல படங்கள் இருக்கு. தி கால், ஃபர்கட்டன் இதெல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதைகளா இருக்கும். ஆனா அவங்க ஏதாச்சும் பண்ணி ரைட்டிங்லயும் மேக்கிங்லயும் ஏதாச்சும் பண்ணி நம்மள அந்த படத்தை பார்க்க வச்சுருவாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே அந்த படங்கள் பிடிக்கும். உண்மையாவே தமிழ் சினிமாவில் ஸ்டோரிஸ் பஞ்சமான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்ஸ்பயர் பண்ணி கூட படங்கள் பண்ணலாம். எப்படின்னா நாவல்ஸை பேஸ் பண்ணி, புக்ஸை பேஸ் பண்ணி, ஏன் சில படங்களை இன்ஸ்பயர் பண்ணி கூட படங்கள் எடுக்கலாம். எப்படி சொல்றதுன்னா ஒரு சீரீஸ்ல வர ஒரு எபிசோட கூட இன்ஸ்பயர் பண்ணி படங்கள் எடுக்கலாம். ஆனா அதுக்குன்னு எல்லைக்கு எழுதிக்கிட்டு வரக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்னன்னா இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா இந்த ஸ்டார் டிவென் சினிமா, அப்புறம் இந்த யூனிவர்ஸ், கேமியோ, ரெஃபரன்ஸ், அப்புறம் அந்த கலெக்ஷனை மட்டுமே பேஸ் பண்ணி வர படங்கள் இதெல்லாம் தான் இந்த நல்ல கதைகள் வரவிடாம தடுக்குதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மகாராஜா, பார்க்கிங், டாடா, போர் தொழில் இதெல்லாம் சக்சஸ் ஆன காரணம் நல்ல கதைகள் தான். ஸோ நல்ல கதையை பேஸ் பண்ணி படங்கள் வர்றது ரொம்ப முக்கியம். அது அப்பனாதான் அந்த சினிமான்றது ஒரு நல்ல வகையில இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா தியேட்டர்ல மட்டுமே என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி படங்களா மட்டும்தான் இருக்கே தவிர அதை டிவிலயோ ஓடிடிலயோ பார்த்தோம்னா அது நம்மளை உட்கார வைக்க மாட்டுது. அது எப்படி சொல்றது, அது ஏதோ ஒரு மேஷப் ரீல பாக்குற மாதிரியே தான் இருக்கு. எல்லாருமே இந்த எப்படி சொல்றது, இந்த டூப் ஸ்க்ரோலிங் பார்த்து இதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா நல்ல கதை வருதுன்னா அதை கொண்டாட நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கரை தப்பான டைம்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த படம் பேசின விஷயமா இருக்கட்டும், அந்த கதையா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல விஷயங்கள். அதை ஏன் இவங்க இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணல அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீலிராவுமே அப்படிதான். நீலிரா பத்தி யாருமே பேசல, கொடுத்த ஸ்கிரீன்ஸுமே ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த மாதிரி நல்ல படங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். நல்ல படங்கள் வர்றது ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு. முக்கியமா இப்போ வராங்கல்ல நியூ டைரக்டர்ஸ், அவங்களுக்குலாம் வாய்ப்பு அதிகமாக கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் மாறும் அப்படின்றத நான் நம்புறேன். எனக்கு இந்த மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் பத்தி இந்த வீடியோல பேசணும்னு தோணுச்சு.
தோணுச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து இப்போ லோக்கினா வந்து ஏன் அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோன்னே தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நான் ஒன்று சொல்லவா, இதை கேட்டிங்கன்னா வந்து பல பேர் கோவப்படலாம், பல பேர் நடிக்கலாம், ட்ரிகர் ஆகலாம். என்னன்னா வந்துட்டு தமிழ் சினிமாவை ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னா பிஃபோர் லோக்கினா ஆஃப்டர் லோக்கினா அப்படின்னே பிரிக்கலாம். நீங்க நம்புறனாலும் இதான் நெசம். ஏன்னா வந்துட்டு அவரோட அந்த வேவுன்றது ஒரு பயங்கரமான வேவ். இணைய மாதிரி பல அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஹோப்பை கொடுத்தவர் வந்து லோக்கினா தான். இந்த சக்சஸ்ன்றது சும்மா கிடையாது. எல்லா படங்களுமே நல்லாவும் இருந்துச்சு. கைதின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து பெயில் கூட வந்து பந்தய விட்டாப்புல, இந்த பந்தய விட்டவர் கூட அடுத்த படம் சைன் பண்ணி மாஸ்டர்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஆஃப்டர் லாக்டவுன் ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விக்ரம்னு ஒரு படம், அந்த படம் வந்து உண்மையாவே ஒரு தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், இந்த கேமியோ யூனிவர்ஸ் இதெல்லாம் இதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது போக போக வளர்ப்ப ஆரம்பிச்சாங்க, அது வேற விஷயம். அப்புறம் லியோ வந்து 2023 ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் மூவி இன் இந்தியன் சினிமா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியன் சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து வரப்பெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் லியோ டேஸ்னே மீம்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, லியோ டேஸ் வந்து பயங்கரமான பீக் டேஸ். ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் லியோ வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸா தான் இருந்துச்சு. ஏன்னா பல விஷயங்கள் அதில் சில பேருக்கு பிடிக்காம போச்சு, சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிச்சிச்சு. ஆனா செட் பண்ண பார்ன்றது ஒரு அடுத்த லெவலான தமிழ் சினிமா தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து மேக்கிங்கா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. லோக்கினா ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து அது வந்து ரொம்ப தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருந்துச்சு. அந்த கூலின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து என்ன சொல்லன்னு தெரியல, நாங்களே அந்த டைம்ல வீடியோ போட்டிருந்தோம். அந்த படம் வந்து ஒரு கதையாகவும் சரி, எதுவுமே வந்து அந்த படத்துல வந்து ஏதோ ஒட்டாத மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அந்த ஒரு படத்துல இருந்து அடி வாங்க ஆரம்பிச்சவர் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோன்னே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து லோக்கினா சைடு மட்டும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து இஷ்யூஸ் வந்திருக்கலாம், ஸ்டோரியில சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், எல்லாமே வந்து சேர்ந்து அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மோசமான நிலையை கொண்டு போயிருச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேக் ப்ரமோஷன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் வரதுக்கு முன்னாடி 1000 கோடி என்னது இந்த பாசம் வச்சுக்கோங்க, சக்சஸ் மீட்ல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. லோக்கினா மட்டும் இல்லாமல் பல டிரெக்டர்ஸ் வந்து அதில் அடிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம்ன்றது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்று. உண்மையாகவே படம் நல்லா இல்லைன்னா படத்தை பற்றி பேசலாம், டிரெக்டரை பற்றி பேசலாம். பட் ஆனால் அதை வந்துட்டு ஒரு வேவா கொண்டு வர்றது எனக்கு என்னமோ நல்லதா இருக்குமோன்னு தோணல. ஏன்னா இப்போ அடுத்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் அவரை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. பட் இது ஃபன்னான வேலை தான் போயிட்டு இருக்கு. மோசமான வகையில போகாத வரைக்கும் நல்லதுதான். அப்புறம் என்னன்னா, நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம், இந்த வருஷத்துல நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் வந்து என்னன்னா டிசி. ரெண்டு தலைவங்களும் சேர்ந்து ஒரு தலைமை வந்து டிரெக்ட் பண்றாப்புல, ஒரு வந்து நடிக்கிறாப்புல. அந்த படத்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் என்ன கதி ஆகுதுன்னு பார்ப்போம். நான் நம்புறேன் படம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் என்ன. என்னுடைய கருத்துக்கள் அவ்வளோதான் நண்பர்களே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு, எந்த வீடியோலையுமே நாங்கள் கேட்டதுக்கு இல்லை. என்னன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அன்சப்ஸ்கிரைப் வந்து அதிகமாக நடக்குது. அது வந்து ஏனே தெரில, ரொம்ப அப்படியே டே பை டே வந்து 5-6ன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் கட்டாயம்லாம் படுத்தலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இதில் சரி இருக்கலாம், தவறு இருக்கலாம், அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உரையாடுவோம். See you in the next video. புகையில தளிரி போல நுள்ளாராயா